எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க டெக் தமிழ். இதுக்கு முந்தின வீடியோ நீங்க அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப்ஸ் பத்தி போட்டிருந்தோம். அது நீங்க பார்க்காட்டி மேல சஜஷன்ஸ்ல லிங்க் வரும், மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹைட்ரோபோனிக்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்ன? ஹைட்ரோபோனிக்ஸ்னா மண்ணில்லா விவசாயம் பண்ற ஒரு டெக்னிக். நம்ம இந்தியாவில் விவசாயம் ரொம்ப காலமாவே பண்றோம். நம்ம பொருளாதாரத்தோட முதுகு தண்டுன்னு சொல்ற அளவுக்கு விவசாயம் இந்தியாவில் ப்ராமினென்ட்டா இருக்கு. ஸோ இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது உயிர் வாழ்றதுக்காக போட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ்ல கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் வச்சு குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மொத்த ப்ராசஸ்லயுமே சாயில் எங்கேயுமே இன்வால்வ் ஆகல, அதாவது மண் எங்கேயுமே இன்வால்வ் ஆகல. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா மண் இல்லாமலும் பிளான்ட்டால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ மண் எதுக்கு? இப்போ ஒரு செடிக்கு மண் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதை ஸ்ட்ராங்கா நிப்பாட்டி வைக்கிறதுக்கும் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதுக்கும். இப்போ இதே விஷயத்த நம்மளால தண்ணியை வச்சு பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதாங்க ஹைட்ரோபோனிக்ஸ். ஸோ வாங்க நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ்ங்கிறது ரெண்டு கிரீக் வார்த்தை யூஸ் பண்ணி வந்த பேர். ஹைட்ரோனா வாட்டர், போனோம்னா லேபர், அதாவது ஊழியம், தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்டர் வச்சு நீங்க ப்ரொடக்ஷன் பண்றதுனால ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லுவாங்க. ஹைட்ரோபோனிக்ஸ்ல நியூட்ரியன்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க. பிளான்ட்ஸ் இந்த நியூட்ரியன்ட் சொல்யூஷன்ல தான் வளரும். இந்த நியூட்ரியன்ட் சொல்யூஷன் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கலாம், இல்ல ஸ்டாக்னண்டா நிப்பாட்டி வைக்கலாம், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல நியூட்ரியன்ட்ஸை வாட்டர்ல ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூட்ரியன்ட் வாட்டரை பம்ப் பண்ணி செடியோட ரூட்ஸுக்கு மட்டுமே கரெக்டா கொடுப்பாங்க. இதனால வாட்டர் நிறைய சேவ் ஆகும். ஸோ இப்போ ஹைட்ரோபோனிக்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செடிகள் வளரக்கூடிய கிளைமேட், டெம்பரேச்சர், லைட், வென்டிலேஷன் எக்ஸெட்ரா. ஸோ இதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரீன் ஹவுசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இண்டோர்ஸ், வீட்டுக்குள்ளேயே பிளான்ட்ஸ் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க மெயினா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் மெயின் சோர்ஸா வச்சு அவங்க இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மெயின்லி டிபெண்டன்ட் ஆன் கரண்ட் தான், நாட் ஆன் சாயில் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஹைட்ரோபோனிக்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா விக் சிஸ்டம். விக்னா திரின்னு அர்த்தம். இந்த சிஸ்டத்துல பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரு ட்ரேல வளர்ப்பாங்க. அந்த ட்ரேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு க்ரோயிங் மீடியம் இருக்கும். க்ரோயிங் மீடியம்னா என்னன்னா நம்ம தேங்காய் நாறு, தேங்காய் பஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான், அதாவது கோகோ பித், அதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அது வந்து நியூட்ரியன்ட் சொல்யூஷன் தக்க வச்சுக்கும், வேருக்கு கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளான்ட்ஸ் ட்ரேல இருக்கும்போது அந்த க்ரோயிங் மீடியம்க்கு கீழே ரிசர்வாயர் இருக்கும். ரிசர்வாயர்ல நியூட்ரியன்ட் சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. அந்த நியூட்ரியன்ட் சொல்யூஷனை பம்ப் பண்ணுவாங்க த்ரூ ஒரு சின்ன கேபிலரி, அதாவது ஒரு சின்ன ஒல்லியர் டியூப் மூலமா க்ரோயிங் மீடியம்க்கு பம்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பம்ப் பண்ணும்போது அந்த க்ரோயிங் மீடியம்க்கு கண்டினியூஸா சொல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த பிளான்ட்டோட வேரும் கண்டினியூஸா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் டைப் பார்த்தோம்னா டீப் வாட்டர் கல்ச்சர். இந்த டீப் வாட்டர் கல்ச்சர் கொஞ்சம் வித்தியாசமானது. இதுல பிளான்ட்டை ஸ்டேபிளா ஒரு பிளாட்ஃபார்ம்ல வைக்காம மேல இருந்து தொங்க விடுவாங்க. ஸோ தொங்க விட்டு ஸ்டைரோஃபார்ம் ஷீட்ஸ் மூலமா அதுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. சோ இப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா அதோட ரூட்ஸ் வந்து கண்டினியூஸா ஸ்டாக்னன்ட், அதாவது தேங்கி நிக்கிற நியூட்ரியன்ட் சொல்யூஷன்ல சப்மர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த நியூட்ரியன்ட் சொல்யூஷன் ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பம்ப் மூலமா ரிசர்வாயர்ல இருந்து மறுபடியும் இந்த தேங்கி நிக்கிற அந்த பிளாட்ஃபார்முக்கு வரும், அங்க இருந்து மறுபடியும் ரிசர்வாயருக்கே போகும். சோ அந்த ரிசர்வாயர்ல நியூட்ரியன்ட்ஸை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். அடுத்த டெக்னிக் பார்த்தோம்னா நியூட்ரியன்ட் ஃபில்ம் டெக்னிக். இதுலயும் பிளான்ட்ஸ் வந்து ட்ரேல தான் வளர்ப்பாங்க. ஆனா இந்த ட்ரே ஹரிசான்டலா இல்லாம ஒரு ஆங்கிள் வச்சிருப்பாங்க. கீழே ஒரு ரிசர்வாயர்ல நியூட்ரியன்ட் சொல்யூஷன் இருக்கும். இந்த நியூட்ரியன்ட் சொல்யூஷனை மறுபடியும் அதே மாதிரி பம்ப் பண்ணி மேல இருக்கிற அந்த ட்ரேக்கு கொண்டு போவாங்க. இப்போ அந்த ட்ரே ஆங்கிளா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணது தவிர எக்ஸஸா இருக்கிற எல்லா நியூட்ரியன்ட் சொல்யூஷனும் மறுபடியும் ரிசர்வாயருக்குள்ளேயே ஃப்ளோ ஆயிடும். இதோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இதுக்கு ஒரு க்ரோயிங் மீடியம் தேவையில்லை. ஸோ வெறும் நியூட்ரியன்ட் சொல்யூஷனை மட்டுமே நம்பி பிளான்ட்ஸ் வளரும். அடுத்தது நம்ம நாலாவது சிஸ்டம் பார்க்கலாம். நாலாவது சிஸ்டம் பேரு ட்ரிப் சிஸ்டம். ட்ரிப் சிஸ்டம்னா நம்ம சொட்டு நீர் பாசனம் மாதிரி, அதாவது தேவையான நேரத்துல தேவையான அளவுல மட்டும் நியூட்ரியன்ட் சொல்யூஷன் டைரக்டா இந்த செடியோட வேர்கள்ல டிராப்பா போய் சேரும். இதுக்கு பேர் தாங்க ட்ரிப் சிஸ்டம். இதுலயும் ஒரு ரிசர்வாயர்ல நியூட்ரியன்ட் சொல்யூஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பம்ப் மூலமா பைப் கனெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த செடியோட வேருக்கு டிராப் பை டிராப் அட் ரிக்வயர்ட் டைம் இன்டர்வல்ஸ், அதாவது தேவைப்பட்ட டைம் கேப்ல பம்ப் பண்ணுவாங்க. இதனால நியூட்ரியன்ட் சொல்யூஷன், அதாவது வாட்டர் வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மி. கடைசியா பார்த்தோம்னா ஏரோபோனிக்ஸ். ஏரோபோனிக்ஸ் தான் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ்ல ரொம்பவே அட்வான்ஸ்டான ஸ்ட்ரக்சர். பிளான்ட்ஸ் மேல தொங்க விடப்படும். தொங்க விட்டதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்ஸ் மேல வாட்டரை ஸ்ப்ரே பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு மிஸ்ட் கண்டிஷனா மெயின்டைன் பண்ணுவாங்க. கண்டினியூஸா அப்படி மிஸ்ட் மெயின்டைன் பண்றதுனால என்ன ஆகும்னா
ஒரு மாய்ஸ்சர், அதாவது பிசுபிசுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மிஸ்ட் வந்து நியூட்ரியன்ட் சொல்யூஷனோட மிஸ்டா இருக்கும். ஸோ கண்டினியூஸா அப்படி இருக்கிறதால பிளான்ட்டுக்கு தேவையான அளவு நியூட்ரிஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நியூட்ரியன்ட் சொல்யூஷன் நீங்க வந்து ஒரு ட்ரேல தேக்கி வைக்கணுங்கிறதோ அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. ஸோ இதுதான் ஹைட்ரோபோனிக்ஸோட டைப்ஸ். அடுத்தது இந்த ஹைட்ரோபோனிக்ஸ்னால என்ன லாபம் நீங்க கேட்கலாம். ஸோ நம்ம இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ஒரு பெரிய பரப்பளவுல ஏரியா தேவையில்லை, அதாவது உங்களுக்கு சாயிலே தேவையில்லை. நீங்க வந்து ஒரு நியூட்ரியன்ட் சொல்யூஷனை தான் க்ரோ பண்ண போறீங்க. முதலே சொன்ன மாதிரி நம்ம ஒரு கிரீன் ஹவுஸ் கூட தான் ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ எல்லா கண்டிஷன்ஸ், அதாவது கிளைமேட், டெம்பரேச்சர், லைட், வென்டிலேஷன் எல்லாத்தையுமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு பிளான்ட், அதாவது ஒரு பிளான்ட் வகைக்கான தேவையான கண்டிஷன்ஸை நம்ம ஈஸியா ரீக்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸை கரெக்டான தேவையான அளவில் கொடுக்கப்படும். அதாவது நிறைய தடவை பார்த்தோம்னா ஒரு தாது பொருளோ ஏதோ ஒரு சத்து பத்தாம போகிறதுனால ஒரு பிளான்ட் ஒழுங்கா வரலங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஆனா இந்த ஹைட்ரோபோனிக்ஸ்ல அந்த இஷ்யூ இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்து நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்றதுனால அது ஈஸியா கண்ட்ரோலபிள் நம்ம சொல்லலாம். அடுத்தது இதோட டிராபேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளவு சொல்லும் போது நீங்க நிச்சயமா கணிச்சிருப்பீங்க இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான டெக்னாலஜி. ஸோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலையும் இதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மூலதனம் ரொம்ப ஜாஸ்தியா தேவை. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் தேவை. இந்த மெத்தடை ஒருத்தங்க யூஸ் பண்ணணும்னா அவங்க டெக்னிக்கலா எப்படி வேலை செய்யுது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் பாயிண்ட், நாங்க முதல்லயே சொன்ன மாதிரி இது கரண்ட் மேல டிபெண்டன்ட். ஸோ இப்போ ஒரு ஏரியால பவர் அவுட்டேஜ்னா இல்ல அவங்ககிட்ட ஜென்ரேட்டர் இல்லைன்னா இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. நாங்க ஹைட்ரோபோனிக்ஸ் பத்தி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.